செந்தில் பாலாஜி வழக்கில் 2000 சாட்சிகளை விசாரிப்பதற்கு இப்போ ஆட்சி 7 மாதம் இருக்கு. 7 மாதம் முடிஞ்சா அடுத்து திமுக ஆட்சி தான் வருமா வராதா, அது மக்களுடைய விருப்பத்துக்கு விட்டுருவோம். ஆனால் இந்த சாட்சிகளை விசாரிப்பதற்கு எப்படியும் 1 வருஷம் எடுத்துக்கலாம். இதுதான் என்ஆர் இளங்கோ என்ற மூத்த வழக்கறிஞருடைய பிளானா திட்டம். இதனால செந்தில் பாலாஜி எந்த காலத்திலையும் அமைச்சராக முடியாது. 26ல் திமுக ஆட்சி அமைக்க போறது இல்லை. பொன்முடியே சொல்லிட்டார், வராதுன்னு சொல்லிட்டார். பொன்முடியே வராதுன்றார். அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் போய்க்குவான். ஏன்னா அவர் பெரியார் தொண்டை. அதனால அவர் எனக்கு மந்திரி பதவி கனிமொழி எக்ஸ் தளத்தில் போட்டு என்னை காலி பண்ணிடுச்சு, என்னை காலி பண்ணிட்டாங்க, என்னுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமிப்பதற்கு காரணம் கனிமொழி தான் அப்படின்னு கோபத்தில் இருந்து நான் பெரியாரை பற்றி புத்தகம் எழுத போறேங்கிறார் இப்போ. ஆமா.